நாங்கள் யூத் பண்ணும்போது யூத்தோ யூத் இல்லை சாருடைய செகண்ட் படம் பேர் மறந்துட்டேன். அந்த படம் பண்ணும்போது வந்து ஒரு நாள் சார் வந்து ஒரு கானா பாட்டு பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, கானா உலகம் அவனை கூப்பிட்றாரு. உட்கார வச்சுட்டு கானா உலகம்னா பாட சொல்கிறாரு. பாடுறாரு. அவர் ஒரு 10 பாட்டு பாடுறாரு. அதில் அது 3வது பாட்டு அவர் பாடின பாட்டு வளமீன் வழங்கமீன். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், இது எனக்கு மனசில் ரொம்ப நான் சொன்னேன், சார் அந்த பாட்டு நல்லா இருக்குது சார் சொன்னேன். எங்கள் சாருக்கு அது ஒரு பெரிய அப்பீலிங்காக இல்லை, ஏன்னா அவர் பாடும்போது வேறு மாதிரி பண்ணார். ஸோ என்ன பண்ண அந்த பாட்டு எனக்கு நான் இந்த படம் சித்திரம் பேசி பண்ணும்போது எனக்கு ஒரு குத்துப்பாட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்துச்சு. சரி நான் அவரை கூப்பிட்டு என்ன சொன்னேன், சார் உங்கள் பாட்டு இருக்குது, உங்கள் ராகம் தான், ஆனால் வந்து டோட்டலாக மாற்றலான்னு சொல்லி சுந்தர் சி பாபுட்டு சொல்லிவிட்டு ஹம்மிங்லேருந்து ஆரம்பிச்சு எனக்கு இந்த மாதிரி வேணும், எனக்கு இப்படி ஒரு நட ரிதம் வேணும் அப்படிலாம் சொல்லி டெம்போவில் வேணும் அப்படிலாம் சொன்ன உடனே சுந்தர் சி பாபு எல்லாம் பண்ணி கொடுத்தாரு. பண்ணி கொடு பாட்டு கேட்க நான் ஒரு பாட்டு ரெக்கார்டிங் பண்ணி வந்தால் ஒரு 3000 வாட்டி கேட்பேன். அது வந்து எப்படின்னா வந்து காலையிலேருந்து நைட் வரைக்கும் என் காதில் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அது வந்து ஒரு ஜெனரேட் பண்ணும் ஒரு பர்டிகுலர். ஸோ அப்போ நான் யோசிக்கும் போது எனக்கு விஷுவலைஸ் பண்ணும்போது எனக்கு வந்து ஓகே ஒரு பொண்ணு ஆடுறா, அது என்னன்னா வந்து அந்த இது வரைக்கும் குத்துப்பாட்டில் எராட்டிசிசம் காட்டாமல் வெறும் சென்சுவலிசம் மட்டும் காட்டணும்னு முடிவு பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து தொப்புளே தெரியக்கூடாது, ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியன், தொப்புள் தெரியக்கூடாது, ஓகே ரைட்டு. அப்புறம் அழகாக இருக்கணும், ஓகே மாளவிகா போடலாம், ஓகே. அதுக்கப்புறம் வந்து கிரேஸ்ஃபுல்லாக டான்ஸ் ஆடணும், ஓகே. இப்போ என்ன பண்ணோம், அவங்களுக்கு என்ன ட்ரெஸ் போடுறது, ஒரு மஞ்சள் கலர் போடுவோம். ஏன் மஞ்சள் கலர் போடுவோம்னா, இப்போ எல்லா ட்ரெஸ்ஸும் போட்டிருக்கோம், மஞ்சள் கலர் வந்து ரொம்ப வந்து அதோடைய எப்படி சொல்கிறது, இன்ஃப்ராரெட் அந்த பக்கத்தில் இருக்குல்ல, அதனால் வந்து அதுக்கு வந்து அந்த கலருக்கே ஒரு பெரிய பிரைட்னஸ், ஒரு கலருக்கே ஒரு பெரிய வைவாஷியஸ்னஸ் இருக்குது. ஸோ அது வந்து சென்டர் ஆஃப் ஃப்ரேமில் வச்சுக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப முக்கியமாக அது கலர் தியரி படித்ததுனால. அதுக்கப்புறம் வந்து கானா உலகநாதனுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு வேஸ்ட்டையும் ஒரு மஞ்சள் கலர் சட்டையும் கொடுத்து ஒரு கிளாஸ் இருட்டில் போட்டுட்டு அவர் கையை ஒரே ஒரு ஆக்ஷன் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும், த்ரூ அவுட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, யூ கிரியேட் கைண்ட் ஆஃப் ஒரு ஆடிட்டி, நாட் ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் ஆடிட்டி, ஒரு ஆடிட்டி அட் த சேம் டைம் பீப்புள் ஷுட் நோட்டீஸ், அதோட கனெக்ட் ஆகணும் ஆடிட்டியோடலாம் அந்த. ஸோ இது அப்புறம் ஒரு பையன் மைக்கை பிடிச்சிட்டே வருவான் த்ரூ அவுட்டு. ஸோ இந்த 3 பேரும் ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி நான் கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டான்ஸு, அதுக்கேற்ற மாதிரி டான்ஸு அதெல்லாம் வச்சுட்டு டான்ஸ் பண்ணும்போதெல்லாம் வந்து சோபி மாஸ்டர் தான் பண்ணுது. அப்போ ரொம்ப எனக்கும் சோபிக்குமே ரொம்ப சோபி அப்போ பெரிய மாஸ்டர். அப்போ நான் சொன்னேன், இல்லை சோபி எனக்கு இப்படி தான் வேணும், எனக்கு இப்படி தான் வேணும், நான் தான் லென்ஸ் பண்ணுவேன், நீங்கள் ஷார்ட்டு நான் சொல்ல அலோவ் பண்ண மாட்டேன், நான் தான் லென்ஸ் சொல்லுவேன், நான் தான் மூவ்மெண்ட் சொல்லுவேன். அப்போ ஒரே கரமுறை தான் போகுது, அப்படியே போயிட்டு. ஆனால் அந்த பாட்டு எடிட் பண்ணி முடித்த பிறகு நான் தான் எடிட் பண்ணுவேன். அப்போ எடிட் பண்ணி முடித்த பிறகு எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு, இட் இஸ் அ குட் சாங், இட் இஸ் கம் அவுட் வாட் ஐ ஃபெல்ட், பட் ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் தட் வுட் பிகம் அ சம்திங் என்னென்னா வார்த்தையால் எக்ஸ்பிரஸ் பண்ண அளவு பெரிய. எனக்குலாம் ரொம்ப வெக்கமாயிடுச்சு, எனக்கு ரொம்ப வெக்கம். ஐயோ என்ன நம்ம இவ்வளோலாம் நினச்சி பண்ணலையே,